ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி இசோட். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான டிக்கெட்டு ஃபினாலே 9th டாஸ்க் வந்தாச்சு. எப்பா எவ்வளோ நேரம் இவங்க பேசுறதில் கேட்டு காதில் ரத்தம் தான் வந்துச்சு. ரைட், இப்போ எப்படியோ வந்துட்டு ஒரு வழியாக டிக்கெட்டு ஃபினாலை விட 9th டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அப்போ நைட்டு இன்னொரு டாஸ்க் இருக்கும் போல இருக்குது. ரைட், இது வந்துட்டு எப்படின்னா பாயிண்ட்ஸ் மன்றம் அப்படி சொன்னாங்க. என்னது மன்றமா? பேச்சு போட்டியா? இல்லைன்னா இல்லை பாயிண்ட்ஸ் மண் ட்ரம். ஓ, மண்ணு ட்ரம்மு. ரைட்டு, ஒருத்தருக்கும் வந்து ஒரு ட்ரம் கொடுப்பாங்க. அது உள்ளே வந்து தலையை மாட்டிக்கணும். அதான் நம்ம ப்ரொமோவில் பார்த்த விஷயங்கள் தான். 4 ஃபோட்டோ பீஸ் வந்து அந்த இதில் ஒட்டியிருப்பாங்க. பவுண்ட்ரி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே தான் விளையாடணும். மற்றவங்க ஃபோட்டோ பீஸ் ஒன்று ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி பிடுங்கி பவுண்ட்ரிக்கு வெளியே போட்டுட்டா அந்த மாதிரி 4 பீஸு வெளியே போட்டால் அவங்க காலி. இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தர் அதே மாதிரி எடுக்கும்போது சபக்குன்னு நம்ம பிடுங்கி நம்மளே திரும்ப ஒட்டிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் வெளியில் போயிடக்கூடாது. 4 பீஸ் வெளியே போச்சு நமக்கு காலி. இந்த மாதிரி வந்து தாக்கு பிடிச்சி 5 பேர் லாஸ்ட்டாக இருப்பாங்களே, அதில் லாஸ்ட்டாக யார் போகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 5 பேருக்கு பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டாக போகிறவங்களுக்கு 5 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் முன்னாடி 4 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, ஆடா பாவிகளா, இதுவும் இப்போ வந்துட்டு நானாக ஜெயிக்க முடியாதா, இதுவும் மற்றவங்க முடிதானா, இந்த மாதிரி பிரச்சனை தானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு காண்டா வராங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி காலையில் அந்த அனுப்பிச்சா பாருங்க, அது கூட வந்துட்டு இவங்க அடித்தாங்க. ஆனால் அது முன்னொருத்தவங்களுக்கு போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதாவது நேற்று நடந்துச்சு பாருங்கள் அந்த டாஸ்க்கு 6, அதுதான் உண்மையான டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களது அபகரிக்கிறது, இன்னொருத்தவங்களோட பாயிண்ட்ஸை உருவுறது, இப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிக்கெட்டு ஃபினாலே பிடிச்சிருக்கா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.